குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ கடைசியாக எழுத போகிற 12th மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோ தவிர மற்றதெல்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட்டு ஒரு 60 மார்க் எடுக்கிற அளவுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 4 நாளில் மினிமம் நமக்கு 3.5 days இருக்குது. இந்த நாளை எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 2 இருக்குது. இது ப்ராப்பராக பிளான் பண்ணோம், ஏற்கனவே பண்ணதை ரிவிஷன் பண்ணோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளே நிறைய நம்ம சேனலில் விஹெச்பி மேத்தமெட்டிக்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். ஸோ இருந்தாலும் இது நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக படிக்க வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனாக வெக்டர் அல்ஜிப்ரா எடுத்துக்கலாம். அதில் கண்டிப்பாக 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம ஈஸியாக பண்ணோம் அப்படின்னா எக்ஸைஸ் 6 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கொஸ்டின் கம்பல்சரியாக வந்துடும். இதில் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக 2 5 மார்க் கேட்பாங்க. கண்டிப்பாக எக்ஸைஸ் 6.1ல் கொஸ்டின் நம்பர் 9 10 எக்ஸாம்பிள் 6.3 6.5 6.7 கண்டிப்பாக இந்த கொஸ்டினில் 5 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஷோராக ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவ்ரி இயர் கண்டிப்பாக இந்த 5 கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. எப்பயுமே கேட்குறாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா காஸ் a + b காஸ் a - b sin a + b sin a + b அது ஆல்டிடியூட்னு சொல்லுவோம் இல்லையா? ஆல்டிடியூட் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து கன்கரண்ட் இல்லையா? ஸோ அந்த 5 கொஸ்டின் படித்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் எவ்ரி இயர் நம்ம பார்க்கும்போது 99% இதுலேருந்து இந்த 5 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் கேட்குறாங்க ஒரு கொஸ்டின். எக்ஸைஸ் 6.7ல் கொஸ்டின் நம்பர் 1 to 7 இருக்குது. எக்ஸாம்பிள் 6.43 6.4 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் 3 பாயிண்ட் இருக்கும். 1 பாயிண்ட் வந்தால் எப்படி பண்ணணும், 2 பாயிண்ட் வந்தால் என்ன, 3 பாயிண்ட் வந்தால் என்ன ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக இதில் 2 கண்டிப்பாக 99% இந்த 2 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு. அதாவது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். எப்பயும் எடுக்கிற மாதிரி நார்மலாக கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. இதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கிரியேட்டிவ் கொஸ்டினாகவும் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது வெக்டாரில் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் கார்ட்டீசியன் வெக்டார் ஈக்குவேஷன் இருக்குது, நான் பராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் பராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் இருக்குது, சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். 1 பாயிண்ட் வந்தால் இருக்கிற அட்மோஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 4 சம் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் ஃபார்மில் தான் வந்து. எக்ஸாம்பிள் 6.43 1 பாயிண்ட் தான். குறைஞ்சபட்சம் 5 சம் 8 சம் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 சம்மில் பார்த்தீங்கன்னா 5 சம் வந்து 1 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி போடணும். அடுத்து 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இல்லையா 7 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி போடணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த ஃபார்முலா படிச்சுக்கணும். பராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் நான் பராமெட்ரிக்காக பார்த்துட்டு ஃபைனலாக பராமெட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு நான் பராமெட்ரிக் ஃபைனலாக மாற்ற முடியும், சரியா? அந்த மாதிரி நான் கடைசியில் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணணும் அவங்களுக்கு. நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக இதில் ஒரு கிரியேட்டிவிட்டி கொஸ்டினும் கேட்குறாங்க. வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப செட் பண்ணணும், கஷ்டமாக கொஞ்சம் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த பார்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டிய பார்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கணும். இது படிக்க வேண்டியதை பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இந்த 2 நல்லா தரவா படிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான வாய்ப்பாகவும் நமக்கு இருக்குது. இன்கேஸ் இதில் கேட்கல, இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதிலும் கேட்கல அப்படின்னா இதை படித்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் இதை படிங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.3ல் கொஸ்டின் நம்பர் 4 and 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ், அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன் கியூ லைன்ஸில் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எக்ஸாம்பிள் 6.3ல் பார்த்தீங்கன்னா 4 7 டாட் ப்ராடக்ட் வந்து கிராஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணுறது இல்லையா? ஸோ என்ன கொடுத்துருப்பான் அப்படி கொடுத்துருப்பான் இல்லையா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது a dot c into b vector minus b dot c into a vector இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறதை கிராஸ் இதே 2 மார்க் 3 மார்க்லையும் கேட்பாங்க. கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், டாட் எப்படி கண்டுபிடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? வெக்டார்ஸில் வெக்டர் ரொம்ப முக்கியம் இல்லையா? டாட்னா எப்படி கண்டுபிடிக்கணும், மல்டிபிள் பண்ணணும். கிராஸ்னா எப்படி பண்ணணும், அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த 4 7 கொஸ்டினும் எக்ஸாம்பிள் 6.25 இருக்கும், சரியா?
இது வந்து இந்த டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி டாட் கிராஸ் வந்தா எப்படி பண்ணணும் தெரிஞ்சிட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு 3 மார்க் 2 மார்க்கும் இது படிச்சிடலாம். இதுல வருது சரிங்களா. அதே மாதிரி 6.5 என்ன வருதுன்னா அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அப்படி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தென் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான். அதாவது கியூ லைன்ஸ் பேர் லைன்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த 3 4 அப்படின்னா. எக்ஸாம்பிள் 6.8ல இன்னொன்னு கேட்டா அந்த கண்டெய்னிங் 2 லைன்ஸ் எப்படி பண்றது, அதே மாதிரி கொல்லியர்னா அதோட வேல்யூ ஆஃப் எம் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த 6.8 கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 5 பாயிண்ட்ஸ்னா அதோட கோஆர்டினேட் வந்து இமேஜ் பாயிண்ட் சொல்றாங்க இல்லையா, அது வந்து அதே மாதிரி 6.9ல வந்து கொஸ்டின் நம்பர் 8 சரியா. ஸோ கண்டிப்பா இதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். இன்னைக்கு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை படிச்சுன்னா உங்க கையில 10 மார்க் இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா 2 5 மார்க் இந்த லெசன்ஸ்ல ஈஸியா 10 மார்க் எடுத்துடலாம் சரிங்களா. அதனால ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றது வந்து ஈஸியா லெசன் அப்படின்னா வெக்டா தான் பாரு ஈஸியா லெசன். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா 3 ஹவர்ஸ்ல முடிக்கலாம் சரியா. 3 ஹவர்ஸ் நல்லா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 3 ஹவர்ஸ்ல கண்டிப்பா முடிச்சா 10 மார்க் நம்ம கையில இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம். லெசன் நம்பர் 12 பத்தி நான் சொல்றேன் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, தேங்க்யூ.